சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் 2வது செய்தியில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் கூட அன்பான தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்க என்ன சம்பவம்? இயேசு கிறிஸ்து 3 நாளைக்கு முன்பதாகவே என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டார். அவருக்கு செய்யப்பட வேண்டிய கடமையை அவருக்கு அறிமுகமானவர்களும் அவருடைய தாயாரும் செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே எழுந்தவுடனே ஆயத்தப்பட்டு நிற்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஜென்ம சுவாவந்தானோ என்னமோ இன்னைக்கு புறஜாதிகள் மத்தியிலும் 3 நாள் பால் தெளிக்கணும், இங்க வேட்டுக்கு போயிடாதீங்க, அப்படித்தானங்க ஐயா? அப்படித்தானையா? இந்த ஜென்ம சுவாவம், இந்த கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்ட கிறிஸ்துவின் குணாதிசயங்களில் இருந்து வெளிப்படாத எந்த காரியத்தையும் எந்த மனிதனாலும் முதலாவது செய்துவிடவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வழக்கத்தின்படி இவங்க போறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த இடத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடைச்சிருக்கிறாங்க, சீல் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கல்லுங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? கல்லு அது ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே எல்லாருக்குமே இம்பார்ட்டன்டான காரியம். இந்த கல்லு சில பொருட்களை பாதுகாக்கும், சில பொருட்கள் சில காரியங்களில் நமக்கு தடையாகவும் அமைந்துவிடும். அல்லேலூயா. சில முன்னேற்றத்தின் தடையாக இருக்கிறதும் கல். சில விஷயங்கள் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விழுந்து விடாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதும் கல்லு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கேன், 2 டைல்ஸ் மட்டும் தனியா உருவிடுச்சு, என்ன ஆகும் என் நிலைமை? ஒரு 1.5 அடி கீழே போயிருவேன், அப்படித்தானே? இப்படி கல்லு, அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கல்லு ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவா? இன்னைக்கு இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க எவ்வளவோ கை தட்டினாலும் எவ்வளவோ ஆராதித்தாலும் மனசுல யாருமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க தைரியமா சொல்ல முடியும்னா எழும்பி நில்லுங்க. நான் அந்த இடத்துல 5000 ரூபாய் தர்றேன். ஒரு பிரச்சனை கூட இல்லைங்க எனக்கு. 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா நான் நல்லா இருக்கேன். சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நோய் இல்ல, நொடி இல்ல, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணம் ஆயிருக்கு, நல்ல சர்ச்சுக்கு போறதுல கரெக்டா இருப்பேன், எனக்கு ஒண்ணுமே குறையில்லை. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்தை. அந்த கல்
மிகவும் பெரிதாய் இருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது என்றால் அந்த கல்லை தள்ளுவதற்கு மனிதனிடத்திலே கட்டளை கொடுக்காமல் அதுவாய் என் தேவ கிருபையினால் என் தேவ திட்டத்தினால் தள்ளப்பட்டிருந்தது என்றால் இன்றைக்கு இருக்கிற உங்கள் கவலைகளும் உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்குள் இருக்கிற சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் தள்ளப்பட்டு போவதாக. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லு மிகவும் பெரியதுன்னு பார்க்கும்போது மத்தேயு தான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். 27:60 வாசிக்கமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம். திருப்பி நம்ம இந்த பக்கத்துக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரம். தான் கண்மலையின் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஒரு பெரிய கல் அங்க போட்டிருக்கு, மிகவும் பெரிதான கல். மொத்தம் என்னன்னா எப்படி எனக்கு தோணுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு சரீரத்தை பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா காக்கா கழுகு என்ன செஞ்சிடும்? களைச்சிரும். அப்படிதானங்க? அப்ப சாதாரண கல், ஒரு சின்ன கல்லை வச்சுட்டா அந்த இடம் என்ன செஞ்சிடும்? லேசா அப்படி காலை வச்சு நகட்டினாலே என்ன செஞ்சிடும்? அது கீழே விழுந்துடும். ஒண்ணுமில்ல, சாதாரணமா இந்த வண்டி 2 வீலர் நிப்பாட்டி இருப்பாங்க எங்க தம்பிமார்கள். குருவி என்ன செய்யும்? வந்து உட்காரும். அது முகம் அதுக்கு தெரிஞ்ச உடனே டொக்கு 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 டொக்குன்னு வேகமா குத்தி ரத்தம் வரும் அது காலில். ஆனால் என்ன நம்ம முகம் நமக்கே தெரியுதே அப்படின்னு சொல்லி குத்திக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை டொக்கு டொக்கு டொக்குன்னு கேட்கும். என்னடா சத்தம்? நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, அண்ணே அது முகமே அதுக்கு தெரிஞ்சோடனே கொத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு சாதாரண காரியங்கள். ஆனா இந்த உலகத்தை மீட்பதற்காக, இந்த உலகத்திற்கு ஒளியாக, இந்த உலகத்திற்கு உப்பாக, இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் என்னை போல் வாழ வேண்டும் என்பதற்காக வந்தவர் மரித்திருக்கிறார். அவரை நான் என்ன செய்யக்கூடாது? சாதாரணமா விட்டுறக்கூடாதுன்னு ஒரு மெல்லிய துப்பட்டி உள்ள துணியில சுற்றி மிகவும் பெரிதான கல்லை எடுத்து அந்த இடத்துல வைத்து என்ன செஞ்சிட்டாங்க? மூடி வைத்து விட்டார்கள். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப வந்துருங்க மார்க்குக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? பயந்து போய் எனக்கு யாரு உதவி செய்வா? இந்த கல்லு இம்புட்டு பெருசா இருக்க. நம்மளே கூட சொல்லுவோமா இல்லையா? இந்த கல்லங்களுக்குள்ள சமமா தூக்கி போட்டா கொஞ்சம் வாசல்ல ஏறி போற மாதிரி இருக்கும். இந்த கல்லை யாரும் எனக்கு என்ன செஞ்ச மாட்டாங்க? தூக்கி போட மாட்டாங்க. சில பெண்கள் வீட்டில் அழுகும்போது சொல்லுவாங்க, ஏமா அழுகுறீங்கன்னு? இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரதர், இந்த மனுஷன் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. கிணத்துல கல்லு போட்டா மேல வருமா? வராது. ஆனா இயேசுவின் நாமத்துல வரும்னு சொன்னா கண்டிப்பா வரும். வந்ததுக்கான அடையாளமும் 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டுங்க. ராஜாக்களின் புத்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. கோடாரியை போட்டான் தண்ணிக்குள்ள, கோடாரியை போட்டான் தண்ணியில, ஒரு கிளையை வெட்டி போட சொல்றான், போட்டான், அந்த கோடாரி மிதந்து வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவஜனமே, வருடங்கள் மாறுகிறதே, நாட்கள் மாறுகிறதே, மாதங்கள் போகிறதே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடை போகுமா? எனக்காவது யாராவது ஒருவர் பேசி போவாங்களா? நான் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, நான் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, நான் நிந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, நான் ஏளனப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேனே நினைக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், அந்த மரியாளுக்காக திறக்கப்பட்ட கல்லறை, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக திறக்கப்பட்ட கல்லறை எனக்காகவும் கூட இன்று திறக்கப்படும் என்று சொன்னால், அன்றைக்கு காவலர் நடுங்கினதை போல் இன்றைக்கு நடுங்கி ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகளை குறித்த தடைகள், உங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்த தடைகள், உங்கள் பிசினஸை குறித்த தடைகள், உங்களில் எந்த காரியங்களில் தள்ளப்பட்டு இருக்கிறதோ எல்லாவற்றிலும் என் இயேசு ஜெயமெடுக்க கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாங்க, நிச்சயமா. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இப்போ சொல்வதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கம்பு கூட்டுல கிழிஞ்ச சட்டை 20ஆம் தேதி நைட்டு கேரல் முடிஞ்சு வெளியே வரும்போது என்னுடைய பேக்கை கூட நான் எடுக்கவில்லை. அந்த மொட்டை மாடியிலே நான் தங்கி இருந்த அன்னை சத்யாநகர் மொட்டை மாடியிலே தான் விட்டு வந்தேன். இன்றைக்கு எனக்கு ஒரு மேல் வீட்டறையை கொடுத்து தேவாலயத்தை கொடுத்து துதிக்க வைத்திருக்கிறார் என்றால், எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு இருந்த தடை கற்களை எல்லாம் எடுத்து போட்டு அவர் வல்லமையும் கரத்தையும் செலுத்தி இந்த இடத்திலே அவர் வல்லமையோடு நிற்க வைத்திருக்கிறார் என்றால், அவள் பயந்திருந்த பயத்துக்கு பதில் கிடைத்திருந்தது என்றால், இன்றைக்கும் எதிர்காலத்திலே என் மகன் என் சொல் பேச்சை கேட்க மாட்டானே, என் மக பிடிவாதமா இருக்காளே,
என் பேரன் படிக்க மாட்டானே, என் பேத்தி படிக்க மாட்டாளே. கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கு திறந்த கல்லறை உங்க வாழ்க்கையில திறக்கப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு வந்திருக்கிறார். ஆகையினால் உங்க மனதில் இருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து போகும்போது, நான் ஆராதனையிலே சொன்னதை போல ஒரு குழந்தையை போல உங்க பிள்ளைகள் உங்களுக்குள்ள கீழ்ப்படுகிற சுவாபங்களை என் இயேசு இப்பொழுதே கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன் சிஸ்டர், நிச்சயமா சொல்றேன். இத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்காதீங்க. இல்ல இல்ல, இந்த 2026 இந்த ஈஸ்டர் பண்டிகை, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஒரு மாற்றத்தின் பண்டிகை. ஏனென்றால் அவர்கள் யார் புரட்டி தருவார் என்று காணப்பட்ட போது, ஏங்கி நின்ற போது, கலங்கி நின்ற போது அவர்களுக்கு ஒரு மாற்றம் வந்ததென்றால், என் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில இந்த வருஷம் ஒரு அச்சீவ்மெண்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நடக்கும். திரும்ப 4வது வசனத்திலிருந்து ஒரு முறை வாசிப்போம். மார்க் 16:4. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது. ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நோக்கி ஏறிட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா அவர்கள் பார்க்க வந்தது அந்த கல்லை மட்டுமல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது சிலுவையின் கீழாக, சிலுவை இரத்தத்தினால் சிந்தப்பட்ட இயேசுவுக்காக கொடுத்த ஜனங்கள் கொடுத்த ஆலயத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த ஆபிரகாமை நீ ஏறிட்டு கண்களை ஏறிட்டு பார், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் அளக்க கூடுமானால் அளந்து கொள், அவைகளைப் போல் உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது நடந்த அடையாளங்கள், நடந்த அற்புதங்கள், நடந்த அதிசயங்கள் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், இருட்டில் இன்றைக்கு ஆராதிக்கவில்லை, வெளிச்சத்தில் ஆராதிக்கிறீர்கள், வெளிச்சத்தில் ஆராதிக்கிறீர்கள், ஒளியின் தேவனை ஆராதிக்கிறீர்கள். இனி உங்க வாழ்க்கையில் கிழக்கும் மேற்கும் தெற்குமாக அம்பாரமாய் பெருகுவீர்கள். புரிந்தா நல்லா கையை தட்டுங்க. நிச்சயமா சொல்றேங்க. தாவீது கூட இதை அறிஞ்சதுனாலதான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தாவீதை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் செய்தது என்ன? அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, வாசிங்க, தொடர்ந்து வாசிக்க மக்களே. அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். நீங்களும் உங்க கண்களை ஏறெடுக்க பார்த்திருக்கும் போது, எவன் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை நினைச்சீங்களோ அவங்க சமாதானம் பேசுவதற்காக இந்த உலகத்தின் சமாதானத்தை கொடுக்க வந்த இயேசுவின் நாமத்திலே செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, அந்த சமாதானம் என் வேலையில வரட்டும், அந்த சமாதானம் பிரிஞ்சு போயிருக்கிற என் குடும்ப வாழ்க்கையில வரட்டும், அந்த சமாதானம் என் பிள்ளையோட ஹையர் ஸ்டடீஸ்ல வரட்டும். சொல்லுங்க. வாயை திறந்து அறிக்கை பண்ணினால் மட்டும் கிடைக்கும். இதை நான் கண்டுவேங்க, இதை ருசிச்சவங்க நானே. ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய கனவா காணுவேன், பெரிய பெரிய தரிசனமா காணுவேன். ஒரு நாள் கூட நான் சந்தேகப்பட்டு கண்டதில்லை. எல்லா கூட்டங்களையும், எல்லா ஃபங்க்ஷன்களையும், எல்லா ஆராதனைகளையும் நேர்த்தியாக என் தேவன் முடிக்க கிருபை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, அவர்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது தள்ளப்பட்டு இருந்ததென்றால், இன்னைக்கு ஆலயத்திலே வந்து உட்கார்ந்திருந்து உங்கள் கண்களை ஏறெடுத்து என்னை அல்ல, என் சத்தத்தை அல்ல, இது தேவ சத்தம் என்று அறிந்து கண்களை ஏறெடுத்தார். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும். நீங்க நினைக்கலாம், வருஷம் போயிடுச்சே பிரதர், நாட்கள் போயிடுச்சே பிரதர், ஹாஸ்பிட்டல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே பிரதர், என்கிட்ட இருக்கிற வசதிக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாதே பிரதர். உங்களால முடியாதுமா, உங்களால முடியாதியா? உங்களையும் என்னையும் உண்டாக்கின, உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்ட, அவர்கள் வருவார்கள் என்று தெரிந்தும் அவர் சொன்னதன்படியும் உயிர்த்தெழுந்த வேண்டும் என்பது அறிந்தும் கல் தள்ளப்பட்டு இருந்ததென்றால், நிச்சயமாக என் தேவனால் உங்களுக்கும் செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும், அதுல தேவைப்படுது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய். ஆமென். இன்றைக்கு சொல்கிறேன், வெள்ளையங்கி தரித்தவராய் நீங்கள் கண்களை ஏறெடுத்தால் அவர் உங்களோடும்
பேசுவதற்கு தயார். ஏனென்றால் நம்முடைய கடவுளுக்கு பெயர் அவர் பேசும் கடவுள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால் தான் இந்த பேதையை, இந்த நீசனை, இந்த அற்பனை, இந்த குப்பையை, இந்த ஞானம் இல்லாதவனை அவர் சத்துவத்தில், அவர் வல்லமையில், அவர் பராக்கிரமத்தில் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேன் ஆகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் அங்கே இல்லை. ஆமென். இதோ அவரை வைத்த இடம். வெறுமையாய் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு போய் சொல்ல போறீங்க, நான் கண்ட இயேசு மரித்தவராக இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னதன்படி வந்தார் என்றால் இன்னைக்கு என் பயம் நீங்கிருச்சு. என்னை கொண்டும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அதற்காகத்தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் சபைக்குள்ள அமர வைத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த ஆராதனையில கலந்து கொள்ள வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை நான் அப்படியே அபியாசப்படுத்துறேன்னு சொல்லுங்க. எத்தனை அரியர் இருந்தாலும் உங்க பிள்ளை பாஸ் ஆவாங்க. கைகளை தட்டுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். எத்தனை விவசாயத்தில் தோல்வி கண்டிருந்தாலும், அழிவை கண்டிருந்தாலும், நஷ்டத்தை கண்டிருந்தாலும், வானம் பார்த்த பூமி என்று சொன்னாலும், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே ஓ ஓ ஆசீர்வதிக்க, உன் எல்லைகளை பெரிதாக்க, உங்களுக்கு இருக்கிற தீங்கை எடுத்து போட, தடை கல்களை உடைத்து போட அவரால் முடியும். கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். இந்த கல்லுகள் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நிச்சயமா அன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செஞ்சிருக்கு. இதுல ஃபெமினியன், தி ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா தாவீது தான் நம்ம எப்பவுமே சொல்லணும். அப்படிதானங்க? தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு அழகான அற்புதம் இந்த கல்லுல நடந்திருக்கு பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 48வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டே வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி தன் கையில் அடைப்பத்தியிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, என்னமா அது? கல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இயேசு உங்களுக்குள்ள வைத்திருக்கிற என்ன உண்டோ அதை தாவீதின் கல்ல போல நான் எடுக்க போறேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு விழுந்ததும் உண்மை, இன்னைக்கு விழுக போகிறதும் உண்மை. வாசிருங்க தொடர்ந்து. கல்லை எடுத்து கவனியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சின்ன கல்லு. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெஸ். ஆனா ஒரு சின்ன கல்லுக்குள்ள தேவ வல்லமையை வைத்தாருன்னா, அதே சின்ன கல்லோ பெரிய கல்லோ உங்க வாழ்க்கையில இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த கல்லை கொண்டே உங்க குடும்ப வாழ்க்கையை என் தேவன் கட்டமைக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்படி பாக்குறேங்க தாவீதினுடைய லைஃப. இந்த கல்லு தான் தாவீதுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு. உண்மையா பொய்யாங்க? உண்மையா சொல்லுங்க. இந்த கல்லு தான் தாவீதுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு. அல்லேலூயா. சில பெண்கள் சில ஆண்களை, முரட்டாட்டம் உள்ள ஆண்களை கட்டியிருப்பாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் பயங்கரமான முரடையா, என்னன்னாலும் கல்லு மாதிரி கரையவே மாட்டான், எதையுமே யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். அந்த பொண்ணை கட்டினதுல இருந்து எப்படி ஆயிட்டான்? அப்படியே கரைப்பாரு, கரைச்சா கல்லும் கரையும்ன்ற மாதிரி கரைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அந்த கல்லின் விசேஷம் இன்றைக்கு உங்க குடும்பத்துல தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை உயர்த்த போகுது. அல்லேலூயா. எதிர்த்து வந்த கோலியாத்தை போல இருந்த நிலையில நீங்க முறியடிக்கிறதற்கும் நீங்க மேற்கொள்வதற்கும் ஒரு புதிய பலத்தை என் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, நிச்சயமா சொல்றேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமான்னு கேட்டீங்கன்னா மாற்றம் வராது. அவர் மரித்திருந்தது மரித்ததாகவே இருந்துச்சுன்னா நீங்க நம்பி இருக்க வேண்டாம்.
அவர் உயிர்த்த கிறிஸ்து, உயிர் தெழுந்த கிறிஸ்து. அங்க அந்த அம்மா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த அம்மா கிட்ட அந்த தூதன் சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்கள் மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இப்பொழுது இங்கே இல்லை. நான் சொல்றேன், மரிச்சு போன காரியத்தை இப்பமே நான் ஜெபிக்கும் போதே இந்த ஆலயத்துல விட்டுட்டு போறேன். இயேசு கிறிஸ்து திரும்ப எப்படி சமாதானம் வாழ்க என்று தோமாவோடும் மற்ற சீஷரோடும் பேசினாரோ, அவர்களுக்கு தைரியம் கொடுத்தாரோ, அவர்களுக்கு அந்த கல் திறந்திருக்கிறதை தரிசனமாய் கண்டார்களோ, நான் காண்பேன். என் வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வைக்க அவராலே முடியும். ஏண்டா அதற்காகவே இந்த உலகத்தில் அவர் வந்தார். அல்லேலூயா. தானியேலின் வாழ்க்கையில கூட கல் இருந்துச்சு. இந்த கல் எவ்வளவு பெரிய கல் தெரியுமா? பயங்கரமான ஒரு கல். எடுத்துக்கங்கம்மா, 6வது அதிகாரம் எடுத்துக்கங்க. 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. போட்டிருக்கிறது சிங்க கெவி. எங்க போட்டிருக்காங்க? கெவிக்குள்ள, சிங்க கூண்டுக்குள்ள. ஆனா அது கூட தப்பிச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காசல்ல வைக்கப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப அந்த கல் துறக்கப்பட்டு எடுக்கப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டார்கள் என்றால், உங்களுக்காக அடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களிலும் இருந்து என் தேவன் திரும்ப திறக்க வைக்க. ஆமென், ஆமென், ஆமென். திறந்த வாசலை பூட்டாத தேவன், அடைத்தது அவர் அடைச்சிருந்தாலும் அதை அவரே சரிப்படுத்த நீங்கள் கேட்கும்போது உங்களுக்காக செய்கிற தேவன் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, நிச்சயமா சொல்றேன், இந்த கல் உங்க வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல இருக்கோ, அது தடையாக இருந்தது என்றால் இன்றைக்கு உடையும். பாதுகாக்க வைக்க விட வேண்டும் சொன்னா என் தேவ கிருபையினாலே பாதுகாக்கவும் படும். அல்லேலூயா. கல்லு நிச்சயமா ஒரு பெரிய அடையாளம். அதை கூட நம்ம யோசுவாவின் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் சாணத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரருக்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒருவன் ஒவ்வொரு கல்லையும் தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். ஆமென். பாத்தீங்களா? கல்லு. இன்னைக்கு சொல்றேங்க, எந்த கல்லு உங்களுக்கு தடையா இருக்குன்னு நினைச்சீங்களோ, அதே கல்ல உங்க வாழ்க்கையில என் தேவன் அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அடையாள கல்லாக மாற்ற பகர போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா அடைபட்ட கல்லை திறக்கிறதுக்கும் அவருக்கு தான் வல்லமை இருக்கு. நீங்க அடைக்கப்படணும்னு நினைக்கிற இடத்துக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய கல்லை கொண்டு வந்து அடைக்கிறதற்கும் அவரால் தான் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கல்லை பத்தி பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல ஒரு கல் இருக்கு. பெரிய கல்லு, பெரிய கல்லு. எனக்கு கல்லுகளை பத்தி பேசும்போது நிறைய சொல்லணும்னு வருது. ஆனா வெளியில ஸ்பீக்கர்லாம் இருக்கு. ஏன்னா சில கல் இருக்கு, அதுவே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியும் நமக்கு. சரி போகட்டும். 8:30 வாசிப்போம். 29 வாசிங்க. ஆயினின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு அடையாளமாகவும் இருந்தது, அது ஒரு பாதுகாப்பாகவும் என்ன செஞ்சிருச்சு இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், சேர்க்கணும் நினைக்கிறேன். என் வீடை கட்டுறதுக்கு காசுங்கிற ஒரு கல்லு சேரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாரு. கையை தட்டுங்க. நிச்சயமாங்க. அந்த வசனத்துல எனக்கு உணர்த்தப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம், யார் நமக்காக புரட்டி தருவா? யார் நமக்காக தள்ளுவா? அது பெரிய கல்லாச்சே, பெரிய பிரச்சனையாச்சே. இன்னைக்கு இப்படி எத்தனையோ காரியங்களை நீங்க நினைச்சு கலங்கி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், தானியேலின் கல்லை எவன்
அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் வைத்தாலும் கூட அவனே அந்த கெவியில் இருந்து எடுத்தானோ, அதே போல எவனால் நிந்திக்கப்பட்டீர்களோ, எவனால் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எவனால் ஓரங்கட்டப்பட்டீர்களோ, எவனால் ஒதுக்கப்பட்டீர்களோ அவர்களாலே உங்கள் கல்லுகள் ஆசீர்வதிக்கப்படும். சரியா இருந்தா நல்ல கையை தட்டுங்க. இல்லங்க எனக்கு அப்படியே இருக்கிற கல்லு இருக்கட்டுங்க. நீங்க ஆதியாகம புத்தகத்துல கூட ஒரு சம்பவம் பார்க்கலாம், ரொம்ப தெரிஞ்ச சம்பவம், ஃபெமினியனான ஒரு சம்பவம். 21வது அதிகாரத்துல பார்க்க முடியும். பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு ஒருத்தி, என் பிள்ளைக்கு 21வது அதிகாரத்துல இருக்கு, ஆதியாகமத்துல வாசித்து பாத்துக்கங்க. என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ, அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்தா வாசிங்க பாப்பா. என்ன சம்பவிக்குமோ, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச் ஆயிருச்சு. என்ன சம்பவிக்குமோ என்று பிள்ளையை அம்பு பாயிர தூரத்துல, அப்படித்தானே போட்டிருக்காங்க. வாசிங்க அந்த வசனத்தை, ஆதியாகமம் 21. நல்லா இருக்கும் பாருங்க, வசனம்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. படிக்க படிக்க அப்படியே உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. வாசிங்க, பிள்ளையை அம்பு பாயிர தூரத்துல, வாசிமா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பாருங்க நிலைமையை பாருங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, அந்த மரியாளின் சத்தத்துக்கு கல்லறை திறந்தது, அந்த ஆகாரின் சத்தத்திற்கு அவள் சத்தத்தை கேட்டு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே சந்ததி பெருக்கத்தை கொடுத்தார் என்றால், இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமே வராது, இனி என்ன நடக்க போகுது நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க மக வாழ்க்கை, உங்க மருமக வாழ்க்கை, உங்க பேர பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, இந்த சேர்ச்சில இந்த செய்தியை கேட்கிற நேரத்தில் நிச்சயமாக மாற்றத்தை காண்பீர்கள். அவர் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மறுபடியும் மாறாத வாக்குரைத்த தேவன் திட்டமும் தெளிவுமாய் வருவேன் என்று சொன்னதன்படி, வைத்தெழுவேன் என்று சொன்னதன்படி, முத்திரை போடப்பட்ட கல்லர் திறந்திருக்க காவலர் நடுங்க வந்தார். நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் பாருங்களேன். கிதியோனுடைய வாழ்க்கையில கூட கல்லை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, எலியாவுடைய வாழ்க்கையில கல்லை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கல் இருக்கு இன்னைக்கு. ஆனா சொல்றேன், அந்த கல்லு உங்களுக்கு ஏற்ற கல்லா, உங்களுக்கு விருப்பமான கல்லா, உங்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு கல்லா, உங்களுக்கு உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துகிற ஒரு கல்லா, உங்களுக்கு தடையா இல்லாம நீங்க ஏறி போகிற ஒரு படிக்கல்களாக மாறப்போகுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகையினால நீங்க வந்திருக்கிறது சாதாரண ஒரு தெய்வத்தை அல்ல, உயிரோடு எழுந்த, உயிர் தெழுந்த, உயிர் தந்த, உண்மையுள்ள, ஆராதிக்கிற தேவனை பார்க்க இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கீங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தட்டுங்க. ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை பார்த்தோம், எந்த காரியத்தை பார்த்தோம், எந்த சூழ்நிலைகளை பார்த்தோம், பயப்படாதீங்க. இயேசு இந்த உலகத்திற்கு மரியாளுக்கு மட்டும் அல்ல, எனக்கும் கூட, நான் அவரை பற்றி பிடிக்கும் போது அவரை தெரிந்து கொண்ட தேவன் தான் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, என்னையும் ரட்சித்திருக்கிறாங்க, என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறாங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்காகவும் ஒரு தூதன் வெண்ணங்கி தரித்தவராய் வருவாரு. அதை போலதான் எங்க பாஸ்டர் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க, அவங்க பேசும் தெய்வம். அப்படி நம்பிக்கையோட கடந்து போங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாறா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீர் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெருசுன்னு நீங்க நினைச்சாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அப்படியே நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்ய போகிறோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல கடவுளே, நீர் சொன்னதன்படி உயிரோடு எழுந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கல்லறையில் உள்ள கல்லை யார் புரட்டி தள்ளுவார் என்று அன்றைக்கு கலங்கின போது அவர்களுக்காய் புரட்டி இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு தூதன் அதை தேற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை போல என் வாழ்க்கையில கடன் என்கிற ஒரு கல் இருக்கிறதே, என் மகளுக்கு திருமணமாகவில்லை என்ற ஒரு கல் இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்கிற ஒரு கல் இருக்கிறதே, பெரிய வியாதி என்கிற ஒரு கல் இருக்கிறதே. ஆனால் இந்த சகோதரன் சொல்கிறார், உயிர்த்தெழுகிற நாட்களிலே உயிர்த்தெழுதலின் அடையாளங்கள், அற்புதங்களை காண்பேன் என்று சொல்கிறார். நான் நம்புறேன்னு சொல்றவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தில் தேவை என்று வரும்போது, ஜெபிக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தடைக்கல்களை மாற்றுகிற கர்த்தர், ஆண்டவரே கல்லை எடுத்து போட்டிருக்கிற கர்த்தர், பாதையை சுவைப்படுத்தி இருக்கிற கர்த்தர், தொடர்ந்து நீர் அப்படியே செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், உக்ரானம் உள்ளவனாய், உம்முடைய உண்மையின்படி நடக்கிறவனாய்,
கைகளை நீட்டி மனதார வந்தவர்களை எனக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஊழியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், ரெக்கமெண்ட் இல்லாமல், உண்மை என்பதை நாங்கள் அறிந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. உண்மையாகவே மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நம்புகிறேன். அதனால இப்பொழுது அவர்களுக்கு ரூபாய் 5000 மெடிக்கல் உதவி வழங்கப்படுகிறது. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. காலம் கிமு கிபி 2 என்று சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. காலம் கிமு கிபி 2 என்று சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஓ இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் கல்லறை அன்றும் இன்றும் திறந்தே உள்ளது. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் கல்லறை அன்றும் இன்றும் திறந்தே உள்ளது. அந்த கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை, அந்த கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை, அன்றும் என்றும் என்றும் என் திறந்தே உள்ளது. அன்றும் என்றும் என்றும் என் திறந்தே உள்ளது. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஓ இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.